நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காணப்போவது குலச்சிறையார் பற்றிய வரலாறு ஆகும். இவர் பாண்டி நாட்டின் மணமேற்குடி என்ற சிற்றூரில் பிறந்தவர். பாண்டிய நாட்டு அரசவையிலே முதலமைச்சராக இருந்தவர். நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பட்ட கூன் பாண்டியன் காலத்திலே அவனுடைய அரச சபையிலே இருந்தவர். மன்னன் அநியாயமாக பிற மதத்தவரால் மாற்றப்படும் பொழுது அதை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும், மீண்டும் பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்தோங்க வழி செய்ய வேண்டும் என்று மிகுந்த பாடுபட்டவர். திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து மன்னனுடைய கூனை நீக்கினார். அதனால அவன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினான். அதன் பின்னாலே சமணர்கள் சூழ்ச்சி செய்து ஞானசம்பந்தர் தங்கியிருந்த திருமடத்திற்கு தீ வைத்தார்கள். அதை அறிந்து கொண்ட திருஞான சம்பந்தர் பையவே சென்று பாண்டியர்க்காக என்று சொல்ல அது பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயாக மாறியது. அந்த வெப்பு நோயை தணிப்பதற்கு வழி தெரியாத சமணர்கள் நாங்கள் ஒரு பகுதியை குணப்படுத்த எங்களுக்கு தெரிந்த மந்திர தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்துகின்றோம். மன்னனுடைய இன்னொரு பகுதியை, உடலினுடைய இன்னொரு பகுதியை திருஞான சம்பந்தர் திருநீற்றின் பெருமையால் சரி செய்து விடுவார் என்றால் அவர் அதை குணமாக்கட்டும் என்று சொல்ல, இதிலேயும் திருஞான சம்பந்தரே வெற்றி பெறுகின்றார். அங்கு திருநீற்றினுடைய பெருமை வெளிப்பட்டு மன்னனுடைய உடலின் ஒரு பகுதியிலே இருந்த வெப்பு நோய் நீங்குகின்றது. அதிலேயும் திருப்தி அடையாத சமணர்கள் அனல்வாதம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்கும் திருஞான சம்பந்தர் ஒத்துக்கொள்கின்றார். அவர் எழுதிய பாடல்கள் கங்கை ஆற்றினுடைய போக்கை எதிர்த்து கொண்டு ஏறி வந்து நிற்கின்றது. அது இன்றளவும் திரு ஏடகம், பெரியசாமி சுவாமி சித்பவானந்தருடைய நிறுவனங்கள், ஆசிரமம், கல்லூரி எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி திருவேடகம் என்று சொல்லினோம். திரு ஏடு, சம்பந்தர் எழுதிய அந்த ஏடு வந்து நின்ற அகம், அதுவே திருவேடகம் என போற்றப்படுகின்றது. திருஞான சம்பந்தரோடு மிக நெருங்கிய அன்பு உள்ளமாக தொடர்பு கொண்டு பழகிய பெருமை உடையவர். எனவே தேவார மூவர்களில் 2 பேருடன் நேரடியாக தொடர்பு கொண்டவர் சம்பந்தராலும் போற்றப்படுகின்றார். சுந்தரரால் பெருநம்பி என்ற சிறப்பு பெயர் கொண்டு போற்றப்படுகின்றார். இத்தனை பெருமைகளுக்கும் இவருடைய சிவன் அடியவர்கள் மீது கொண்ட பற்றுதான் காரணமாக அமைந்திருந்தது. புறச்சமயங்களாகிய சமணமும் சாக்கியமும் தமிழ்நாட்டில் தலை தூக்காமல் இருக்க வேண்டும். மன்னவன் எப்படியாவது சைவம் தழைத்தோங்க, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார். இதற்கு உற்ற துணையாக இருந்தவர் மன்னனுடைய தேவியாக விளங்கிய மங்கையர்க்கரசியார் ஆவார். எனவே
ஒரு நாட்டினுடைய நன்மைக்காக, நாட்டில் நன்மை ஓங்க வேண்டும், சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தோங்க வேண்டும், மக்களும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதில் ஒரே குறியாக இருந்த பெரிய சிறப்பு பெயர் பெற்ற பெருநம்பி எத்தனை உயர்ந்தவராக விளங்கி இருக்கின்றார். நாட்டின் மன்னனுக்கே அவன் தவறு செய்யும் பொழுது நல்வழிப்படுத்தக்கூடிய உறுதி உள்ளம் கொண்டவராக இருந்திருக்கின்றார் என்பதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் காணக்கூடிய செய்திகளாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த குலச்சிறையாரை நாமும் பின்பற்றி சிவன் அடியவர்களையே சிவனாக போற்றக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல சிவபெருமான் நம் சிந்தனையில் குடிகொண்டு அதற்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.